அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு மண்ணீரல் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடான உடனே அதில் இந்த மண்ணீரலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அப்போ அந்த எல்லாம் நல்லா டைட்டன் ஆகிடும். அப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது பிளட்டு வெளில வராமல் இருக்கும். அது மேலே பார்த்திங்கன்னா 2 லேயராக இருக்கும். அதில் 2 லேயருமே நம்மளால் பிரிக்க முடியாது. ஒரு லேயர் மட்டும் தான் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். அதோடு சாப்பிட்டா அந்த ஸ்கின்னாகவே வரும். அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம பிடிச்சி சிசர் வச்சு தான் கட் பண்ணி எடுக்க முடியும். பிளட்டு வெளில வராமல் இருக்கும். நம்ம சுடு தண்ணியில் போடாமல் பண்ணோன்னா பிளட்டெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். அதுக்காக தான் இப்படி பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அங்கங்கே பிரித்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது எடுத்த பிறகு இதை நம்ம எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது, ஃபுல் பிளட்டும் வெளில போயிடும். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெறும் மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் நிறையவே போட்டுக்கோங்க, ஏன்னா கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நம்ம கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்க தான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மண்ணீரலையும் போட்டுடலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வேகிறதுக்காக ஒரு 50 எம்எல் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். இல்லைனா ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அது நல்லா வெந்த பிறகு நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இல்லை, நான் பெப்பர் தான் சேர்க்க போகிறேன். அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். பெப்பர் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபைனலாக அவ்வளோதான். இது ஃபுல்லாகவுமே ஏன் பிளாக்காக இருக்குன்னா எல்லாமே அது அப்படியே பிளட்டு தான். இது நல்லா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இதை நிறையவே சாப்பிட்லாம். நல்ல இரும்பு சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலையும் அதிகப்படுத்தும் இது. அதுக்காக தான் இந்த மண்ணீரலை நம்ம சாப்பிடுவோம். நான் பண்ண பெப்பர் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. இது வெறும் சாப்பாட்டிலே நம்ம போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும்.